உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சியோட சிறப்புகள் என்ன, குருனா யார் அப்படின்னு பார்க்கும்போது, குரு காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி. அப்போ அனைத்து விதமான பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இல்லை இருக்குது அதுக்கப்புறம், ஆனாலும் கோச்சாரத்தில் நல்ல இடங்களில் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது அவர் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு. இந்த பாக்கியம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல படிக்கக்கூடிய காலகட்டத்தில் படிப்பு, வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு வேலை, அதே மாதிரி திருமணம், குழந்தை பேர், வீடு வாங்கிறது, இடம் விற்கிறது, வீடு கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள். அதே போல் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கக்கூடிய சுபமான நிகழ்ச்சிகளுக்கு, ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள், அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள் நல்ல இடத்துல இருக்கும்போதும் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல வரும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஒரு வீட்டில் நடக்கும். சுபமான நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல் இந்த குருன்னு சொல்லக்கூடியவர் ஜோதிட சாஸ்திரத்தை தனக்காரகன், பணத்தை வாரி வழங்கக்கூடியவர், பொருளை வாரி வழங்கக்கூடியவர், எல்லா விதமான வசதிகளுக்கும் காரகர் இந்த குரு பகவான் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது. இந்த குரு பெயர்ச்சி இந்த வருஷம் சரியில்லை அப்படின்னா அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்குது. அதே போல் குருவுடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிக பலன். அப்போ பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் சில ராசிகளுக்கு நல்ல இடத்தையும் சில ராசிகளுக்கு கெட்ட இடத்தையும் பார்ப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு குரு பெயர்ச்சி ஒரு மாற்றத்தை கொடுக்குமா சார் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த குரு பெயர்ச்சி ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சில காலகட்டங்கள் சில வருஷங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரகராக இந்த குரு பகவான் இருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே நல்லது தான் கொடுக்கும். என்ன சில ராசி என்பர்களுக்கு இந்த 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்ளும்போது சில நெகட்டிவ் நடக்கும். அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரம் அன்பு. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு 9 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு நல்ல இடங்களை பார்க்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க 10ல் குரு வந்தால் பதவி பறி போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம். இந்த 10ஆம் இடத்துல குரு வரும்போது பார்த்திங்கன்னா தப்பான ஆளாக இருந்தீங்கன்னா தான் பதவி பறி போகும். நீங்கள் தப்பான ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா தான் பதவி பறி போகும். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அந்த பிரச்சனை வராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். நீங்கள் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள், யாரையும் ஏமாற்றி வாழணும்னா ஒரு எண்ணம்லாம் வராது. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நம்ம திறமையை காமிச்சு நம்ம ஜெயிக்கணும். அந்த திறமை பார்த்திங்கன்னா பேச்சாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், இல்லை உடல் திறமைகளாக இருக்கலாம். ஏதாவது ஒரு திறமை கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் வாழ்க்கை சிறப்பாக இல்லை. மனதளவில் உடல் அளவில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அதுவும் பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சு போயிருப்பீங்க. அப்படியே ஏமாற்றம், துரோகம், கடன் பிரச்சனை, வேலையில் நெருக்கடி, தொழிலில் நஷ்டம், நினச்சி பார்க்காத சம்பவங்கள்லாம் கடந்த 1.5 வருஷத்தில் யார் அனுபவிச்சிருக்கேன்னா கன்னிராசி அன்பர்கள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. நான் வாழ்க்கையில் இது நடக்கும்னு எதிரே பார்க்கல சார், எதிர்பார்க்காத விஷயங்கள் கடந்து வந்தவர்கள், வாழ்க்கையில் சந்தித்தவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் ராசியிலே கேது இருக்கும்போது பயங்கரமான ஒரு தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுக்காமல் இருந்திருக்காது.
இதெல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்களே கமெண்ட் பண்ண போகிறீங்க, ஆமாம் எனக்கு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அதே லெவலில் உடல் சம்பந்தமான பாதிப்பு, அந்த உடல் பிரச்சனைகள், உடல்நிலையில் நிறைய தொந்தரவுகள், நிறைய பேருக்கு கடந்த 1.5 வருஷத்துலலாம் பிபி அதிகமாக வந்திருக்கும், சுகர் வந்திருக்கும். இது 2த்துக்கும் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சார். உடம்புல வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோனு, வயிறு ப்ராப்ளம், காலில் பாதம் பிரச்சனை, பாதத்தில் ஆணி. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கேன்சர் சம்மந்தமான வரைக்கும் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. கடைசியில் எடுத்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இல்லை பரவாயில்ல பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி கடுமையான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். அதே மாதிரி உறவுகளை, மனைவியை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், அதே போல் கணவனை பிரிந்தவர்கள், மனைவியை பிரிந்தவர்கள், தப்பான உங்களுடைய எண்ணங்களால் பிரச்சனைகளை அடைந்தவர்கள், மற்றவங்க தப்பாக போனதுனால அவங்கள பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, கருத்து வேறுபாடு, அம்மா அப்பா கூட சண்டை, அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க அவங்ககிட்டலாம் சண்டை, அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியலன்னு அவங்க பயங்கரமாக அவங்க மேலே கோபத்தில் இருப்பாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தைகளால் நிறைய பாதிப்புகள், இதெல்லாம் அடைந்தவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். இந்த குரு பெயர்ச்சி அதுக்கெல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திருமணத்தில் பிரச்சனை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, திருமணம் ஆகி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள், சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதேமாதிரி கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்லாம் போனவங்க கூட வாபஸ் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரலாம். அதே போல் குடும்பத்தில் அம்மா அப்பா கூட ஒரு சண்டைலாம் முடிவுக்கு வரலாம். குடும்பத்தில் அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்ககிட்ட ஏற்பட்ட பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு, இல்லை அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் முடிவுக்கு வரலாம். அந்த மாதிரி வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதே போல் தனஸ்தானத்தில் குரு பகவான், தனஸ்தானாதிபதி குரு பகவான். அப்போ தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பண வரவுகள் வரும். பண வரவுகள் வந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் சார், எல்லா உறவுகளும் சரியாயிடும், இந்த உறவு பிரிஞ்சது காரணமே பணம் தான் அப்படின்ற நிலை தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அந்த பண வரவுகள் வரும். அதனால் உறவுகள் திருப்பி சேருவதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் போய் அம்மா கிட்ட ஏதாவது பணம் கேட்டிருப்பீங்க, கொடுக்க முடியாதுன்னு இருப்பீங்க, ஒரு சண்டை வந்துருக்கும். இல்லை அப்பா கிட்ட ஏதாவது சொத்து கேட்டிருப்பீங்க, ஏதாவது ஒன்று கேட்டிருப்பீங்க, அதில் ஒரு சண்டை வந்துருக்கும். கூட பிறந்தவங்ககிட்ட பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலான்னு சொல்லியிருப்பீங்க, அதில் ஒரு பிரச்சனை வந்துருக்கும். இல்லை வெளியில் அவங்க சொந்தக்காரங்கிட்ட யார்கிட்ட வாங்கியிருப்பீங்க, அதனால் சண்டை வந்துருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு பணம் வருவதன் மூலமாக, இல்லை அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. அதே போல் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஒரு நிம்மதியாக தூங்கி 1.5 வருஷம் ஆச்சு சார், அவ்வளோ பிரச்சனை சார், மைண்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டென்ஷன், வேலை இல்லாத பிரச்சனை, வேலையில் நெருக்கடி, அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் நல்ல மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும், பதவி கிடைக்கும். அதே போல் நிறைய பேருக்கு அங்கீகாரம் இல்லை, நான் வேலை செய்கிறேன், எனக்கு திறமை இருக்குது, அதை பாராட்ட மாட்டுறாங்க, என்னை அப்படியே நசுக்கிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை ஒதுக்குறாங்க, ஓரம் கட்டுறாங்க, இது எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு, நீங்கள் ஒரு ஜெயிச்சு வெளில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. வீடு வண்டி வாகனம் ஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு, வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு, அனைத்து விதமான சுகபோக வாழ்க்கை. வீட்டில் ஒரு ஏசி வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் சார், ஏசி வாங்கிடுவீங்க. வீடு வாங்க முடியாமல் இருக்கேன் சார், வீடு வாங்கிடுவீங்க. இடம் வாங்க முடியாமல் இருக்கேன், இடம் வாங்கிடுவீங்க. ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன், ரொம்ப நாளாக வாங்கிடுவீங்க. அனைத்து விதமான சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு. ருணரோக சத்துருஸ்தானம், முதல்ல உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விமோச்சனம். அதே போல் நீண்டகால நோய்களுக்கு ஒரு தீர்வு. முக்கியமாக பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைலேருந்து ஒரு விடுதலை, தொழிலில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றம், அதனால் கடன் பிரச்சனைலேருந்து வெளில வர்றது, தொழில் அபிவிருத்தி, தொழிலில் வாய்ப்புகள், இதெல்லாமே கிடைக்கக்கூடிய
பயிற்சியாக இருக்க போகுது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, இந்த 6ஆம் இடத்தை ஒரு குரு பார்க்கும்போது என்னங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் சரியாகும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வெளில வரதுக்கான ஒரு வாய்ப்பு, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களை உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தார் போல் குருவுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அதே போல் தசாபுத்தி முக்கியமான காரணம். ஒரு அசுப கிரகத்தின் தசாபுத்தி இல்லை, சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுப கிரகங்கள் ஆதிபத்தியம் சரியில்லை அப்படின்னும்போது தசாபுத்தி ஒரு மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்குது. அவங்கவுங்க சுயஜாதகத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் 51 பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம், அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள். முதல்ல பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.